மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை விவரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் அப்படின்ற ஊருக்கு வராரு. அங்க நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு ஆசை வருது. நம்ம ஏன் கர்த்தர் இடத்துல போய் கேட்கக்கூடாது? இயேசு கிறிஸ்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, நம்ம போய் இயேசு கிறிஸ்துட்ட சொன்னா கண்டிப்பா நம்முடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நூற்றுக்கு அதிபதி இந்த மாதிரி சொல்றார், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்றார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அதற்கு நூற்றுக்கு அதிபதி சொல்ற காரியம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுல பாருங்க, ஒரு வசனம் 9வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அதாவது எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தை நான் யூஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதுக்கு ஒபே பண்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு விசுவாசமா? என்னுடைய அதிகாரத்தை குறித்து இவனுக்கு இப்படி ஒரு விசுவாசமா? பாருங்க, நிறைய வேளைகள்ல நாம் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி நம்ம விலைக்கு காண்பிப்போம். என் வாழ்க்கையில இப்படிலாம் இருக்குப்பா, நீங்க செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்லாம் நம்ம கற்றுக் கொடுப்போம். நிறைய வேளைகள்ல இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை முழுவதுமாய் நம்ம அறிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம். பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டவன் கிடையாது. ஆனா அந்த அதிகாரத்தை, இயேசுவினுடைய அதிகாரத்தை நன்றாக தெரிந்து வைத்திருந்தான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் கீழ்ப்படியும். நம்ம தான் அதை புரிந்து கொள்ளாம நாமளே நம்முடைய கஷ்டங்களை சுமந்து கொண்டு, ஏசப்பா கொஞ்சம் நீங்க இதை மட்டும் டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பாருங்க, நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, என்னுடைய அதிகாரம் எனக்கு தெரியும், நான் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். கர்த்தாவே, உமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் அது பெருசு. நீங்க ஒரு வார்த்தை, எங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நடக்கும். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நூற்றுக்கு அதிபதியை போலவே அந்த வசனம் முடியும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நாம் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கிற அந்த நாளிகையிலே நாம் விடுதலையை, அதற்கான பலனை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.